அண்மை செய்தி. கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்களுடைய வீட்டின் மதில் சுவர் உடைந்து வெள்ள நீரானது உள்ளே சென்றிருக்கிறது. இதனை தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் குரு தண்டபாணி. குரு தண்டபாணி, வணக்கம். தற்போதைய கள நிலவரம் என்ன? பெஞ்சால் புயலின் காரணமாக திருவண்ணாமலை மற்றும் செங்கம், கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை 8 மணி முதல் கனமழை பெய்து வருகிறது. இன்று தொடர்ந்து 2வது நாளாகவும் திருவண்ணாமலை மற்றும் செங்கம், கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நகரில் பல்வேறு இடங்களில் முழங்கால் அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்களின் வீடு, அலுவலகம் சார்ந்த வீடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகே உள்ளது. எதிரே இருக்கின்ற வேங்கிக்கால் ஏரியில் இருந்து அதிகப்படியான உபரி நீர் வெளியேறியதன் காரணமாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்களின் வீட்டின் மதில் சுவர் இடிந்து விழுந்து தற்போது அதன் வழியாக வெள்ள நீர் பாய்ந்து ஓடி வருகிறது. இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திருவண்ணாமலையில் கடந்த ஒரு 6 மணி நேரத்துக்கும் மேலாகவே மிக கனத்த மழை பெய்து வருவதால் நகரின் பல்வேறு சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பேருந்து நிலையம், கோவிலின் கீழ்ப்புறம் உள்ள தெருக்கள் மற்றும் பல்வேறு வேங்கிக்கால், அவலூர்பேட்டை சாலை, திண்டிவனம் சாலை உள்ள அனைத்து சாலைகளிலுமே முழங்கால் அளவு தண்ணீர் வெள்ள நீர் பாய்ந்து வரும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. தற்போது வரை மழையின் அளவு குறையாமல் பெய்து வருவதால் பொதுமக்கள் மிக பெரும் அச்சத்தில் உள்ளார்கள். நகரில் உள்ள பல்வேறு வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.